ஆசையா பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சேன். அந்த பிரியாணி கூட சுமாரதே. எல்லாம் உன் பொண்டாட்டிய சொல்லணும். கல்யாணம் ஆயிருச்சுல, ஒரு நல்ல பிரியாணி வாங்க கூட கத்து கொடுக்காம வச்சிருக்கா. சரி, வெறும் பிரியாணி மட்டும்தானா? பழம் எதுவும் இல்லையா? இந்தா ஆப்பிள் வச்சிருக்கீல, எடுத்து கொடுக்கறது. உங்களுக்குலாம் எதுக்கு ஆப்பிள்? வயிற்று புள்ளக்காரி எனக்கு கொடுக்க சொல்லு. டேய் எடுத்து குடுறா. அண்ணா எடுத்து குடுறா. டேய் இதாங்க வைடா. டா சாப்பிடு. ஏய், சும்மா இப்படி வச்சா எப்படி சாப்பிடுவாங்க? யார் கட் பண்ணி கொடுக்கறது? கட் பண்ணி கொடுங்க. ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க சொல்லிட்டேன். ஏன்? நீங்கதான் ஆளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்கீங்களே, கட் பண்ணி கொடுத்தாதான் என்னவா? கட் பண்ணி கொடு. அண்ணே இங்க பாருங்கண்ணே, எல்லாம் ஒரு அளவுக்கு தான், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. டேய் கட் பண்ணி குடுறா. அண்ணே என்ன ஒரு ஏய் சீக்கிரம் கட் பண்ணி கொடுத்துட்டு வா, கேம் ஆடலாம். போங்கடா போங்கடா. சீக்கிரம் சாப்பிடு. டேய் அவ ஆபீஸ் சாப்பிட்டது போதும், கட்டி போட்டு வாடா. வாடா. கோகிலா எங்க என்னாச்சுங்க? ஆனந்தி கிடைச்சிட்டாளா? இல்ல கோகிலா, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, அவளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஐயோ ஆனந்தி, உனக்கு மட்டும் ஏன் புள்ள இப்படி எல்லாம் நடக்குது? எங்க இருக்க? என்ன செய்யற? அப்பாதான் ஆனந்தி கிடைச்சிட்டாளான்னு கேட்டுட்டே இருக்காரு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலங்க எனக்கு. சரி சரி, அட்டன் பண்ணி பேசு, ஸ்பீக்கர்ல போடு. கோகிலா மாப்பிள்ள வந்துட்டாங்களா? ஆனந்தி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? ஸ்பீக்கர்ல போடுங்க. மாமா வந்துட்ட மாமா. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, ஆனந்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. எந்த குத்தமும் செய்யாத புருஷனை காப்பாத்தி வெளியே கொண்டு வர போராடிச்ச என் புள்ள, அது ஒரு குத்தமா? வயிற்று சூடியோட எங்க என்ன சிரமப்படுறான்னு தெரியலையே. ஆனந்தி என்னங்க ஆசைப்பட்டா? மாட மாளிகையும் கோபுரமும் கோடி கோடியா சொத்து வேணும்னு ஆசைப்பட்டா. கூழோ கஞ்சியோ அது அன்பு கூட சேர்ந்து சந்தோஷமா குடிச்சிட்டு பொழப்ப பார்க்கணும் தானே நினைச்சா. சின்ன நிம்மதி கூட இல்லாம ஆண்டவ அவளை அலக்கடிச்சிட்டு இருக்கானே. மாமா ஜெயில போய் சகலையை பார்த்து பேசிட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு போய் பார்க்க முடியாது, நாளைக்கு தான் பார்க்கணும். அப்படியே போய் பார்த்தாலும் சகலையோட அம்மா அதுக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க. நாம எது செஞ்சாலும் செய்யலனாலும்
அவங்க பேசக்கூடாததெல்லாம் பேசி பிரச்சனை பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு பயந்துட்டு நாம சும்மா இருக்க முடியுமா? காணாம போயிருக்கிறது ஏன் தங்கச்சிங்க. மாப்பிள்ள பேசாம போலீஸ்ல சொல்லிடலாமா? அப்படி இல்ல, நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு தோணுதா? இல்ல மாமா, யார் இதை செஞ்சிருப்பாங்க, ஆனந்தி எங்க இருப்பான்னு சின்னதா ஒரு க்ளூ கூட கிடைக்கல.